மாடு நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கேற்றால தான் பாலும் கொடுக்கும். அது கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டு, அது குழந்தைகளுக்கு அஃபெக்ட் இல்லாது. ஸோ அதுதான் எங்களோட மெயின் எண்ணமே. எங்களை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பால் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். பெண்களை தொழில் மேம்படணுங்கிறதுக்காக, பெண்கள் வீட்டில் இல்லாமல் வெளியே வரணுங்கிறதுக்காக இந்த ஆஃபர். அப்படியே அட்வான்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது இல்லாமல் ஒரு டன்னுக்கு உங்களுக்கு 1500 லாபம் கிடைக்கும். நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு எங்கேயோ லாபம் போயிடும். உங்களுக்கு இது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சுய உதவிகளுக்கு மட்டும் இந்த ஆஃபர் நாங்கள் பண்ணித்தரோம். வணக்கங்க. இதான் நம்ம மனிதநீதி சோழன் கால்நடை தீவனத்தோட நிறுவனம். இதை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6லேருந்து 10 விதமான ஐட்டங்களை தயார் பண்ணி, பொருளை தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்க, என்னென்ன ஃபீடு எப்படி தயாரிக்கணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாங்க. வணக்கம், நான் கிருபாரன், மனிதநீதி சோழன் கால்நடை தீவனம், திருச்சி. இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் இதில் இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் உள்ளுக்கு வந்துட்டாங்க. இதில் பொறுத்தவரையிலுமே அவங்களுக்கு இந்த ஃபீட் கால்குலேஷன் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அவங்கள பொறுத்தவரையிலுமே இப்போ 4 லிட்டர் கறக்குது. நீங்கள் 6 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு 4 லிட்டர் தான் கொடுக்குதுன்னா, அந்த 6 லிட்டருக்கு கெப்பாசிட்டி இந்த மாடு இந்த தீவனம் இழுத்து கொடுக்கும். உங்களுக்கு தாராளமாக இழுத்து கொடுக்கும். 6 லிட்டர் வரைக்கும் இழுத்து கொடுக்கும். 2 லிட்டர் அப்போ கூடும். 2 லிட்டர் தாராளமாக கூடும். மக்காச்சோள புண்ணாக்கு, குச்சி தீவனம், பருத்தி புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தவிடு சுத்தமாக இருக்காது, கிழங்கு திப்பி, தேங்காய் புண்ணாக்கு, இந்தமாரி ஐட்டங்கள் மட்டும் தான் கலந்து வரும். உழவின்றி உணவில் நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய மனுநீதி சோழன் மாட்டு தீவனம் அந்த கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே முழுக்க ஒரு பாரம்பரியமான மாட்டு தீவனத்தை தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய விவசாயிகள் இன்றைக்கி மாடு வளர்த்துட்ருக்காங்க. அதில் மிகப்பெரிய இருக்கக்கூடிய சிரமமே பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து பால் திறன் அதிகமாக வர்றதில்லை. அதுக்கப்புறம் மாட்டுக்கு நிறைய நோய்களும் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதோட தீவனம் தான். ஸோ தீவனம் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்குறோமோ அப்போ தான் மாடு நல்லாயிருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 21 வகையான தீவனத்தை பாரம்பரிய தீவனத்தை மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. கலப்பு தீவனம், சைலேஜ், அதுக்கப்புறம் புதிய தீவனமும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். உங்ககிட்ட மட்டும் தான் நீங்கள் மாட்டு தீவனத்தை உங்களோட ப்ளே ஸ்டோர் மூலயமா நீங்கள் தீவனத்தை பை பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இவங்க தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் குறைந்த விலையிலையும் இவங்க தராங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. இப்போ 2025 வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகப்படுத்துங்க. நான் கிருபாரன், மனிதநீதி சோழன் கால்நடை தீவனம், திருச்சி. நம்ம பாரம்பரியமாக இந்த தீவனத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆயில் ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம். ஆயிலேருந்து புண்ணாக்கு கம்பெனி புண்ணாக்கு கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த தீவனம் தயாரிக்கிட்டே நம்ம தயாரினோம். அப்புறம் ஜல்லிக்கட்டு காலைகள் பண்ணோம். ஜல்லிக்கட்டில் பசுமாடு, ஆடு வரிசையாக நம்ம போயிட்டே இருக்கோம். அடுத்த ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சார் உங்களோட ஃபேக்ட்ரி லொக்கேஷன் சொல்லிடுங்க. நம்ம ஃபேக்ட்ரி திருச்சி மாவட்டம் சமயபுரம் கோயிலுக்கும் நமக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான். நம்ம இருங்களூருங்கிற ஏரியாவில் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேங்க சார். உங்களோட ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட 1948 இருக்குன்னு கேள்விப்பட்டோம். உண்மைதானா? உண்மைதான் ஜி. 48லேருந்து நம்ம எங்களோட பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் ஆயில் தான். ஓகே, ரைஸ் மில் ஆயில் தான். ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் இதில் கன்வெர்ட் ஆகி நாங்கள் இதுலேருந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சது. தாத்தா தலையிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். ஸோ முழுக்க இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஆர்கானிக்கான ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் தான். ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. ஆடு கொடுக்கணுமா, மாடு கொடுக்கணுமா, அது எல்லாமே சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா எங்களுக்கு? கண்டிப்பாக. நான் ஒரு ரேட்டிங் ஒரு ஃபீடுமே நான் ஒன்றுக்குமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபீடோட கான்செப்டே உங்களுக்கு புரியும். ஸோ சாரும் சொல்லியிருந்தாரு, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீடை அந்த ரேஷியோ எப்படி வைக்கிறீங்களோ அப்போ தான் அதோட ரிசல்ட் இருக்கும். ஏன்னா சார் இங்கே நம்ம பிஃபோராக காமிச்சிருப்போம். எல்லாமே இவங்க டெஸ்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் இவங்க சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். மாடுகளை பொறுத்தவரையிலும் நாங்களே பண்ண மாரி வச்சுருக்கோம். நாங்களே எங்களோட ஃபீடு ஒவ்வொன்றுமே இதை டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்களே வெளியே இந்த மாட்டு தீவனத்தை வெளியே விடுவோம். நம்ம ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு மாரி. இதை பொறுத்தவரையிலும் வட இந்திய மாடு கிர்ரு, அது ஹெச்எப் ஜெர்சி மாடு, அதுக்கடுத்து இருக்கிறது நாட்டு மாடு, உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது காளை மாடு. ஸோ ஒவ்வொரு மாடுகளுக்கும் தனித்தனியாக ஃபீட் ரெடி பண்ணி நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நாங்களே வெளியிடுவோம். ஏன் அப்படின்னா, இந்த ஃபீடை பொறுத்தவரையிலுமே நிறைய குழந்தைகள் சாப்பிட்றாங்க. இதை பொறுத்தவரையிலுமே அந்த பாலை தான் நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இதை பொறுத்தவரையிலுமே நமக்கு எப்படி நம்ம தாய்ப்பால் எப்படி நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோமோ, அம்மா என்ன சாப்பிடுதோ அதே தான் குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டாலுமே.
அதேமாரி தான் நம்ம பசு மாடுகளுக்கும் வந்து கெமிக்கல் சேர்க்காமல் பழையபடி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எப்படி மாட்டுத் தீவனங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோமோ அதேமாரி தான் நம்மளும் மாட்டுத் தீவனங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து. ஸோ இந்த மாடு நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கேற்றால தான் பாலும் கொடுக்கும். அது கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்டு, அது குழந்தைகளுக்கு அஃபெக்ட் இல்லாது. ஸோ அதுதான் எங்களோட மெயின் எண்ணமே. எங்களை வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வந்து பால் வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதுக்கு தான் இந்த நாட்டு மாட்டு தீவனங்கள், கலப்பு தீவனங்களை வந்து இயற்கை முறையில் ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆடுகளை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வெரைட்டியான ஆடுகள் எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டியிலும் ஆடுகளை வச்சுருக்கோம். இதில் பொறுத்தவரைக்கும் ஆடுகளுக்கான மெயின் நோக்கமே வந்து வெயிட் கெயின் தான். அப்போ தான் வந்து ஒரு ஆடு வந்து வளர்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வைங்களேன், இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் இதில் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் உள்ளுக்கு வந்துட்டாங்க. இதில் பொறுத்தவரையிலுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபீட் கால்குலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அவங்கள பொறுத்தவரையிலுமே. ஸோ அதுக்கான வழிகாட்டுதல் வந்து நாங்கள் வந்து முறையானபடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்களே வந்து ஃபீடை வந்து நாங்கள் வந்து வெளியவே விடுவோம். நாங்கள் வந்து தாராளமாக எங்கள்கிட்ட வந்து ஃபீட் கன்சல்ட்டிங் எடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீடை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அந்த குவாலிட்டி வைஸில் வந்து ஒவ்வொன்றுமே நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே நம்மள்ட்ட வந்து கிடையாது. வந்து வெரைட்டியான தீவனங்கள் வச்சுருக்கோம். என்னென்ன தீவனங்கள் பண்ணுறோங்கிறதையும் வாங்க நான் டயட்டாக அவங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன். நீங்களே ஃபீடை வந்து டயட்டாகவே பார்க்கலாம் நம்மள்ட்ட வந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன தீவனங்கள் வந்து நம்ம வந்து கலக்கிறவங்கள பார்த்தா கிட்டத்தட்ட 18லேருந்து 22 ஐட்டங்கள் குறையாமல் வந்து நம்ம தீவனத்தை வந்து இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தீவனங்கள் தான் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் நம்ம வந்து ரேஷியோ பிரகாரம் மாற்றி பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு, நம்ம உப்பு, பாசி பொட்டு, மினரல் மிக்சரு, பலதானியம் சொல்லுவோம், கம்பு, மக்காச்சோளம், தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, ஊறல் தவிடு, பெரிய பருத்தி, சின்ன பருத்தி, தோரம் பொட்டு, ஊறல் தவிடு, உளுத்தம் பொட்டு, கொண்டக்கடலை பொட்டு, மக்காச்சோள புண்ணாக்கு, மஞ்சத்தூள், இது ஐட்டங்கள் இல்லாமல் புளியங்கொட்டையும் சேர்ப்போம். புளியங்கொட்டை வந்து அந்த டைமுக்கு சீசனுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மாற்றி எல்லாத்தையும் ஒவ்வொன்றே வந்து நம்ம வந்து சேர்ப்போம். இதில் பொறுத்தவரைக்கும் ஓகேங்க சார், இது எல்லாமே நாங்களே ஒரு சில கேள்விப்படாத ஐட்டமாக இருக்குது. இதெல்லாம் பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் பண்ண மாதிரி இருக்குது இதெல்லாம். ஆமாம், இது வந்து நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் வந்து அவங்கவுங்க ஃபீட் எல்லாம் ரெடி பண்ணது தான் இந்த பொருட்கள் எல்லாமே. எந்தவித கெமிக்கல் இல்லாமல், யூரியா இல்லாமல் இந்த தீவனத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து ஸோ நான் என்னென்ன வெரைட்டிகள் பண்ணுறேன், ஒவ்வொரு மாடலுக்கும் ஆடுகளுக்கும் தனித்தனியாக எப்படி பண்ணுறேங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்கள் வாங்க ஒன்றா. ஓகேங்க சார், இப்போ இந்த 21 சொன்னீங்க இல்லையா, இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபீடு வந்து இந்த 50 கிலோ மூட்டையில் உருவாக்குறீங்க. ஆமாம், இதை பொறுத்தவரை தான் இந்த ஃபீடை பொறுத்து தான் ஒவ்வொரு மாடலுக்கும் ரேஷியோ மாறி அதுக்கேற்றாவில் ஃபீட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இதுதான். சரிங்க சார், இப்போ நீங்கள் இது சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க? ஆமாம், உங்களோட ஓன் மிஷினில்? ஓன் மிஷினில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் எல்லாமே வந்து இதில் பொறுத்தவரைமே. சரிங்க சார், இப்போ உங்களோட ஃபீடு வந்து ஆடுக்கும் கொடுக்கலாம், மாடுக்கும் கொடுக்கலாங்களா? ஒரு இதுக்கும் நீங்கள் அப்போ மாறிக்கும், நம்ம வந்து ஒன்றுக்கும் மாறிக்கும். ஆடுங்களுக்கு தனியாக ஃபீடு இருக்குது, மாடுங்களுக்கு தனியாக ஃபீடு இருக்குது. மாடுங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டியில் ஃபீட் தனித்தனியாக ரெடி பண்ணுறோம். ஆடுங்களுக்கு அதேமாரி மாறி 2-3 வெரைட்டி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து. சரிங்க சார், இப்போ பார்த்துடலாங்களா? வாங்க காமி. ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட ஏதோ பேர் வந்து பக்தநந்தி. இந்த மூட்டோட பேர் வந்து பக்தநந்தி. விலை கம்மியில் ஒரு 1000 ரூபாக்குள்ளே இருக்க ஐட்டத்துக்குள்ளே ரெடி பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃபீடை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதை பொறுத்தவரைக்கும் தவிடு, பொட்டு, தானியம், இந்த ஐட்டங்கள் மட்டும் 3 ஐட்டங்களை மட்டும் வச்சு இதை வச்சு நம்ம பண்ணுறோம். இதில் பொறுத்தவரையிலுமே இதை வந்து விலை கம்மியில் நீங்கள் வந்து இந்த கண்டுக்குட்டிங்களுக்கு, சென்னை மாடுகளுக்கு, ஜல்லிக்கட்டு காலையில் வந்து அன்சீசன் டைமில் வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து தாராளமாக இது வந்து கரெக்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். விலை கம்மியில் இருக்கிறது யூஸ் ஆகும். சார், இது என்ன ரேஷியோவில் வைக்கணும்? ஸோ இதை பொறுத்தவரை மாடோட எடைகளை பொறுத்தும், மாடோட பல் வரிசைகளை பொறுத்து தான் அந்த தீவனத்தோட ஃபீட் கால்குலேஷன் வந்து இருக்கும். 2 பல்லுனா 1 கிலோ, 4 பல்லுனா 1.5 கிலோ, 2 கிலோ, அதோட மாடு எடைகளை பொறுத்துலாம் இது வந்து கொடுப்போம். மாடு சென்னை மாடுகள்லாம் அதேமாதிரி கொடுப்போம். கண்டுபிடிங்களுக்கு தாராளமாக இது வந்து பட்ஜெட் ஓரியன்ட்டில் வந்து நம்ம கொடுப்போம். ஒரு வைக்கோலோ தட்டையோ அந்த காஸ்டேஜ் போகிறப்ப இந்த பொருள் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க சார், அப்போ இதோட பேர் வந்து பக்தநந்தி பேர் வந்து. ஓகே, இந்த பேர் வந்து நீங்களாக வச்ச பேர் தான்? ஆமாம், இது நம்ம வச்ச பேர், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்ச பேர். இது ஒரு சாமியோட பேர், அதுக்காக பக்தநந்தின் பேர் வச்சு. ஓகேங்க சார், நெக்ஸ்ட் இதை வந்து பொறுத்தவரையிலுமே வந்து ஹெச்எஃப், ஜெர்சி, கிர்ரு போன்ற அதிக பாலியல் தரக்கூடிய மாடல் கொடுக்க வேண்டியது. இதில் பொறுத்தவரையிலுமே பார்த்தீங்கன்னா பருத்தி கலந்துருக்கும் பாருங்கள், பருத்தி கலந்துருக்கும், பொட்டு, தானியங்கள், மக்காச்சோள புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இந்தமாரி புண்ணாக்கு ஐட்டங்கள் கலந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் உள்ள இந்த பொருள் வந்து இந்த ஐட்டங்களை வந்து. ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாரி தனித்தனியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஹெச்எஃப், ஜெர்சி, கிரு அதிகமாக பால் தரக்கூடிய மாடல்கள் தான். இதோட ரேஷியோ எப்படி வைக்கணும்? இதோட ரேஷியோ வைக்கணும் 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம். மாடுகளை பொறுத்து 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் கொடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் அடிஷனலாக வந்து வைக்கோல், தட்டை அந்தமாரி ஏதாவது கொடுத்துக்கலாம். இதோட பொறுத்தவரை எவ்வளோ நாளில் ரிசல்ட் இருக்கும் சார்? இது வந்து நீங்கள் வந்து பழைய ஃபீடோட மிக்ஸ் பண்ணி போட்டு தான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஃபீடை மாற்றணும். உடனே மாற்றினா ரிசல்ட் கிடைக்காது. 1 வீக்கில் வந்து இதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஒரு 4 லிட்டர் ஒரு பால் கறக்குதுன்னா, ஒரு மாடு கறக்குதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 லிட்டர் கறக்குது, நீங்கள் 6 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு வந்து 4 லிட்டர் தான் கொடுக்குதுன்னா அந்த 6 லிட்டருக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இந்த மாடு வந்து இந்த தீவனம் வந்து இழுத்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இழுத்து கொடுக்கும். 6 லிட்டர் வரைக்கும் 6 லிட்டர் வரைக்கும் இழுத்து கொடுக்கும். 2 லிட்டர் அப்போ கூடும். 2 லிட்டர் வந்து தாராளமாக வந்து கூடும்.
ஒரிஜினல் மாடோட கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து இழுத்து கொடுக்கும் இந்த தீவனத்தை. அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாடுக்கு மட்டும்தான் இந்த ஃபீடு? ஆமாம், இந்த ஃபீடு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி அதிக பாலியல் தரக்கூடிய மாடுகளுக்கு மட்டும் தான் இதை கொடுக்குறது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் இதை ரிலீஸ் பண்ணுறீங்க. சொன்ன மாதிரி நம்மள்ட்ட மாடுகள் இருக்குது, அந்த மாடுகள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை நம்ம வெளியே விடுவோம். இதை பொறுத்தவரையிலுமே டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி தான் அதை வெளியே விடுவோம். ஓகே. அதே இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சது வந்து ஜல்லிக்கட்டு காளைக்கான தீவனம் தான் வந்து. ஸோ அதோட கால்குலேஷன் நம்ம வந்து எதுவும் மாற்றாமல் இதில் பொறுத்தவரையிலுமே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. இதில் பொறுத்தவரைக்கும் ரேக்லா ரேஸு, வடமஞ்சு, ஜல்லிக்கட்டு மாடு, இந்தமாரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. இதை பொறுத்தவரையிலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ரெடி பண்ணி தருவோம். இதை வந்து ரன்னிங் ரேஸ்க்கு ஏற்றாப்புல, ரேக்லாவுக்கு ஏற்றாப்புல, அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரெடி பண்ணி தருவதை வந்து அதுக்கு பிறகு மாடு உடம்பேறினா ஒரு மாரி, ரன்னிங் ரேஸ் போகணுன்னா ஒரு மாரி, அந்தமாரி ஃபீடை ஏற்றி இறக்கி தானியங்கள் பொட்டுகளை ஏற்றி இறக்கி நம்ம அந்த தீவனத்தை வந்து ரெடி பண்ணி தரோம். இதை முழுக்க இது ஒரு ஜல்லிக்கட்டு ஃபீடு மட்டும்தான். ஜல்லிக்கட்டு ஃபீடுக்கான தீவனம் மட்டும்தான் இந்த தீவனுக்கு மட்டுமே. அதுக்குன்னு தனியாக முதல்ல ஜல்லிக்கட்டுக்கான தீவனம் வந்து நம்ம அறிமுகப்படுத்துறது நம்ம மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வரவங்க எல்லாமே தீவனத்தை வந்து அறிமுகப்படுத்துறது எல்லாமே வந்து. ஓகே சார். இது என்ன ரேஷியோவில்? இதுவும் அதே ரேஷியோ தான். நமக்கு அதான் பால் இது வந்து பொறுத்தவரை பால் மாடுகள் கிடையாது, ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு தான் வருது. மாடோட எடையும் பல் வரிசைகளை பொறுத்து தான் இதுவும் அதேமாரி கனெக்ட் பண்ணுறது. இதை வந்து 2 பல்லுனா உங்களுக்கு வந்து 1 கிலோ, 4 பல்லுனா 2 கிலோ, அந்தமாரி பல் வரிசைகளை பொறுத்து இந்த தீவனத்தை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது இதை வந்து பொறுத்தவரைமே. ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பருத்தி புண்ணாக்கு வந்து பருத்தி ரேட்டு வந்து எங்கேயோ ஏறிச்சு. பருத்தி புண்ணாக்கு மூட்டைகள் ரேட்டு வந்து இன்றைக்கி 2500 2600 மேலே போயிடுச்சு. அந்த பருத்தி புண்ணாக்குக்கு பதிலாக அதிகம் உள்ள அதோட இன்னும் 1% 2% அதிகம் உள்ள ப்ரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு கண்டென்ட் உள்ள பொருள் தான் இந்த பருத்தி புண்ணாக்கு மிக்ஸ் சொல்லுவோம். இதை பொறுத்தவரைக்கும் நார்த் இந்தியா டைப் சொல்லுவோம். இதை வந்து வட இந்தியா, குஜராத்து, பூனே, மகாராஷ்டிரா போடலாம். இதெல்லாம் வந்து இந்தமாரி தீவனங்கள் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இதை பார்த்தீங்களா, மக்காச்சோள புண்ணாக்கு, குச்சி தீவனம், பருத்தி புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தவிடு சுத்தமாக இருக்காது, கிழங்கு திப்பி, தேங்காய் புண்ணாக்கு, இந்தமாரி ஐட்டங்கள் மட்டும் தான் கலந்து வரும். தவிடு சுத்தமாகவே இருக்காது. இந்த ஃபீடை வந்து நீங்கள் ராவாகவே வந்து மாடுக்கு வைக்கணும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மாடுக்கு வந்து நீங்கள் தண்ணி காமிக்கணும். இது வந்து வட இந்திய மாடுகளுக்கான ஃபீடு வந்து இது வந்து நம்ம ஊர் மாடுகளுக்கும் செட் ஆகும். ஆனால் இது வந்து ரா ஃபீடாக கொடுத்தாதான் அந்த பருத்தி புண்ணாக்கு அளவுக்கான ப்ரோட்டீன் வந்து இதில் வந்து நல்லா வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து பால் ஈல்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து பருத்தி புண்ணாக்கு சரியான மாற்று தீவனம் இந்த தீவனம் வந்து. ஓகேங்க சார். ஆனால் இது பருத்தி தான். பருத்திக்கு மிக்சிங்கான ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள பொருள் இது வந்து மாடுகளுக்கு வந்து. பருத்தி புண்ணாக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக வந்து மாடு வச்சுருக்கோம் கண்டிப்பாக போடுறாங்க. ஸோ அந்த பருத்தி புண்ணாக்கு அடிஷ்னலாக விலை பட்ஜெட்டில் கம்மியான விலையில் வர்றது இந்த தீவனம் ஒன்று சார். ஓகேங்க சார். இதே இதுதான் உங்களுக்கு பொறுத்த வரலுமே வந்து ஆடுங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்போம். ஆடுங்களுக்கு கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கையில் வாங்கி காமிக்கிறேன். இதில் வந்து உளுந்தம்பட்டு, துவரம்பட்டு, பாசிப்பட்டு, கொண்டக்கடலை போட்டு இருக்கு. கொண்டக்கடலை போட்டு, மக்காச்சோளம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து. இதோட அடிஷனல் வந்து மக்காசோள புண்ணாக்கும் வந்துடும் உங்களுக்கு. பெரிய பருத்தி எல்லாமே கலந்து வரும். இதை பொறுத்தவரைக்கும் ஆடுங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டு சண்டை கடையாளுக்கு, செம்மறி ஆளுக்கு, கொடி ஆளுக்கு, ஜமுனா பெரிய இந்த மாதிரி ஆடுகளுக்கு பிரித்தும் நம்ம வந்து கொடுக்குறோம் வந்து. ஆடுங்களுக்கும் மாடுங்களுக்கும் இது வந்து தனியாக வந்து பிரித்து கொடுக்குறனால தான் அதோட வெயிட் கெயின் வந்து ஆடுங்களுக்கு வெயிட் கெயின் தனியாக இருக்கும், மாடுங்களுக்கு பால் வந்து தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நாங்கள் தனியாக தான் பிரித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து. ஒரு சில பேர் வந்து காமனாக பண்ணுறாங்க. அது காமனாக பண்ணுறதுனால வெயிட் கெயின் ஆகாது, ரிசல்ட்ஸும் இருக்காது. ஆனால் இதை பொறுத்தவரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். மெயின் கண்டென்ட்டே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஆடு வளர்க்குன்னு சொல்லி உள்ளுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்புல ஃபீடை வந்து நாங்கள் வெரைட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அவங்களோட ஃபீடு கன்சல்டேஷன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இது வந்து பொட்டு கூறினங்கள், தானியங்கள், பல தானியங்கள்லாம் கலந்த தீவனம். இதை பொறுத்தவரையிலுமே இதை பொறுத்தவரையிலுமே இதிலேயே அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ஒரு பட்டதாரி இளைஞர் வந்து என்கிட்ட வந்து எதுவுமே இல்லைங்க, சுத்தமாகவே எதுவுமே இல்லை, என்கிட்ட வைக்கோல் இல்லை, தட்டை இல்லை, பச்சை இல்லை, எதுவுமே இல்லைங்கிறாங்க. டிஎம்ஆருங்கிற ஃபீடை வந்து நீங்கள் தயார் பண்ணலாம். டோட்டல் மிக்ஸ் ரேஷன் சொல்லுவோம். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் மூணுமே கலந்தது. பசுந்தீவனத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சைலேஜும் வெள்ளை சோளம் அல்லது சிவப்பு சோள தட்டைகளும் வந்துடும் உங்களுக்கு வந்து. உலர் தீவனத்தை பொறுத்தவரை வைக்கோல் இல்லைனா கடலை கொடி வந்துடும். அடர் தீவனத்தை பொறுத்தவரை நம்ம சொன்ன பார்த்தீங்களா, புண்ணாக்கு, மிடல் மிக்சரு, கிழங்கு திப்பி, தாது உப்பு இதெல்லாமே கலந்து வந்துடும். ஸோ இது வந்து ஆடு மாடுகளுக்கு காமனான தீவனம் இந்த டிஎம்ஆரை கொடுக்குறவர்களும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடுங்களுக்கு வந்து மாதம் வந்து மினிமம் 5லேருந்து 6 கிலோ வெயிட் ஏறும். ஒரு ஃபீடு கம்மி உள்ள பொருள் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டு இருக்க ஒரே தீவனம் இப்போ டிஎம்ஆர் மட்டும்தான். ஓகே சார். இப்போ அப்போ நம்ம மேய்ச்சலுக்கெல்லாம் கூட்டு போக தேவை, டிஎம்ஆர் கொடுக்குற மேய்ச்சலுக்கு கூட்டி போகணும் அவசியம் இல்லை. இது மட்டும் கொடுத்து வளர்க்குறவங்க எக்கச்சக்க பேர் மாறிட்டாங்க. பறன்மையில் வளர்க்குறவங்களுக்கு பெரிய பெஸ்ட்டான தீவனம் தான்
கீழே இருக்கிறவங்க தாராளமாக இது வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது கடலைக்கூடியெல்லாம் உங்களுக்கு வந்து வெளில எங்கேயுமே கிடைக்காது, கடலைக்கூடி இதில் கிடைக்குது. வைக்கோல் சைலேஜ் தனித்தனியாக போகணுங்கிற அவசியம் இல்லை, இது மட்டும் போட்டு வளர்த்தால் அதுவும் இல்லாமல் விலையும் நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த பட்ஜெட்டும் இல்லை, இதோட லாபம் வந்து எங்கேயோ இருக்கும். அது கால்குலேஷன் தனியாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆடு மாடுகளுக்கு தனியாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த நம்ம சைலேஜ் பண்ணுறோம். ஓகேங்க சார். இதிலே வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து இந்த பச்சையே சுத்தமாக இல்லாதவங்களுக்கு வந்து சைலேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எப்படின்னா சைலேஜ் எப்படின்னா மக்காசோள தட்டையை வந்து ஒரு பாலுடைய சமயத்தில் வந்து அறுத்து அதை வந்து ஃபார்மெண்டேஷன் பண்ணி வெள்ளைப்பாகு தெளித்து ஃபார்மெண்டேஷன் பண்ணி இந்த தீவனத்தை வந்து ரெடி பண்ணுறது வந்து இது நம்ம பேல் டைப்பில் வந்து இது வந்து நம்மள்ட்ட வந்து இருக்குது. இது வந்து இது ஆடு மாடு இரண்டுத்துக்குமே கொடுக்கலாம். சிறந்த நார்ச்சத்து உள்ள தீவனம். இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம், சிறந்த நார்ச்சத்து உள்ள தீவனம். இதை கொடுத்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு பொறுத்தவரையிலுமே வந்து தாராளமாக வந்து இது வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாகவே வந்து ஆடு மாடுகளுக்கு இரண்டுக்குமே கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்மள எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் ஃபீடு புதுசாக அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கஸ்டமர் நீட்ஸை பொறுத்தவரையும் நாங்களும் அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கேற்றாப்புல மாறி போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி தீவனம் இருக்குது. யாருமே பண்ணாத வகையில் டிஜிட்டல் முறையில் எங்கள்கிட்ட தான் வந்து முதல்ல மாட்டு தீவனத்துக்கான அப்ளிகேஷன் நம்மள்கிட்ட தான் இருக்குது. எம்என்சி கேட்டல் ஃபீட் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் மட்டும் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து இருக்கும். எங்களோட தீவன பொருட்கள் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து உளுந்தம்பட்டு தனியாக வைக்கிறோம், தோரம்பட்டு தனியாக வைக்கிறோம், கடலை புண்ணாக்கு தனியாக வைக்கிறோம். கிட்டத்தட்ட 60-70 100 ஐட்டங்கள் வரலுமே தனித்தனியாகவே ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் தனியாகவே சர்ச் பண்ணி பார்க்கலாம். எம்என்சி கேட்டல் ஃபீட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு த்ரூஅவுட் நீங்கள் அதிலேயும் ஆர்டர் போடலாம். நம்ம வந்து யாரும் பண்ணாதவர்கள் நம்ம அதுவும் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஓகேங்க சார். வாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறதையும் அதையும் நான் சொல்கிறேன். த்ரூஅவுட் அப்ளிகேஷனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து வெப்சைட் மூலம் இங்கே இருக்குது. எங்கள் இதுலேருந்து வந்து ஆர்டர் இதை எடுத்து ஸோ அன்றைக்கே நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருவோம். நம்ம வந்து ஒரு பேக் ஆனாலும் நம்ம வந்து போட்டுருவோம். அதேமாதிரி த்ரூஅவுட் நம்மளோட கால்ஸ்லேயுமே வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிறவங்களுக்கும் வந்து த்ரூஅவுட் இதுலேயும் மூலயமா ஆர்டர் எடுத்து அன்றைக்கே வந்து பேக்ஸ் வந்து நாங்கள் அன்றைக்கே டெலிவரி கொடுத்துருவோம். நம்ம வந்து ஸோ ஒரு பேக் ஆனாலும் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். வந்து எங்களோட ப்ராசஸிங் டைம் வந்து சீக்கிரம் முடிச்சு சீக்கிரமாக நாங்கள் அனுப்புறது தான் எங்களோட பிளானிங். இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னென்ன தீவனங்கள் பண்ணுறேன்னு காமிச்சிட்டேன், மேனுஃபேக்சரிங் யூனிட் காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் எப்படி எடுத்து பண்ணுறவங்க காமிச்சிட்டோம். ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 வெஹிக்கிள் மூலியமாக தான் நாங்கள் வந்து டெய்லியுமே வந்து பொருளை வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து 1 பேக்காக இருந்தாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். நம்ம வந்து திருச்சிக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி நம்ம வந்து பண்ணுறோம். வந்து இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட ஃபீடு வந்து 365 நாளுமே நம்மள்ட்ட வந்து கிடைக்கும். ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. உங்களை ஃபீடு தீர போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் வந்து உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடைக்கிறப்ப நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். எந்த நாளும் வந்து கம்பெனி வந்து ஸ்டாப் ஆகாமல் ஓடிட்டு தான் இருக்கும், எல்லா நாளும் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபீடு எந்த நாளும் கிடைக்காது, நிற்காது. எந்த நேரமும் எந்த நாளும் நிற்காது. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எங்களை வந்து மார்னிங் 9 to 6 எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். யாருமே கொடுக்காத இன்னொரு ஆஃபரும் நாங்கள் வந்து தரோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் சுய உதவிக்குழு மூலயமா நீங்கள் வந்து தீவனத்தை வந்து எடுத்தீங்கன்னா குழு மூலயமா எடுக்கிறப்ப வந்து தீவனத்தை வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. வந்து குழு மூலமாக நீங்கள் எடுக்கிறப்ப வந்து என்னென்னா நம்ம ஃபீடுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து எல்லா விதமான புட்டு, குருணைகள், தானியங்கள், புண்ணாக்கள் எல்லா விதமான ஃபீட் இருக்குது. நீங்கள் கலந்து எடுத்துட்டாலும் பரவாயில்ல. கலந்து எடுக்கிறப்போ வந்து கடையோட வாடகையை வந்து நம்ம சோழன் மாட்டு தீவனமே வந்து கொடுத்துருவோம். வந்து கடையோட அட்வான்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது இல்லாமல் ஒரு டன்னுக்கு வந்து உங்களுக்கு 1500 லாபம் கிடைக்கும். நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து எங்கேயோ லாபம் போயிடும். உங்களுக்கு வந்து இது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சுய உதவிகளுக்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து நாங்கள் பண்ணித்தரோம். தேவைப்படுறவங்க எங்களையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில் விஷயமாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தனியாகவும் அதை நாங்கள் ஒரு கால்ஸில் சொல்கிறோம். நாங்கள் உங்களுக்கு வந்து ஓகேங்க சார். இப்போ இந்த சுய உதவி குழு மூலயமா அவங்க டீலர்ஷிப் வாய்ப்பு டீலர்ஷிப் வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. ஓகே, அந்த சுய உதவி குழுவுக்கு இப்போ 2 லட்சம் அவங்களுக்கு அமௌண்ட் இருக்குன்னா அந்த 2 லட்சத்துக்கு உங்ககிட்ட பை பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட என்ன புட்டு குறைகள் எல்லாம் இருக்கோ பை பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் ஒரு தொழில் மேம்பாடு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு டன்னுக்கு 1500 கடை வாடகையும் நம்மளே கொடுத்துட்றோம் வேறு. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா கடை அட்வான்ஸ் மட்டும் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ப்ளஸ் வந்து தீவனம் வாங்குறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான், வேறு எதுவுமே தேவைப்படாது. ஸோ அவங்களுக்கு ஒரு டன்னுக்கு 1500 கிடைக்கிறப்ப மாதம் அவங்களுக்கு ஒரு 10 டன் கிடைச்சாலுமே 15000 அவங்களுக்கு லாபம் மட்டும்தான். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் அந்த சுய உதவி குழு அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் கடை வாடகை வந்து நீங்கள் பேர் பண்ணிடுவோம். நம்ம வந்து பேர் பண்ணிடுவோம். அந்த சுய உதவி குழுங்களுக்கு மட்டும் இந்தமாரி ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். மகளிர் சுய உதவிகளுக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர். தனியாக ஒரு டீலர்ஷிப் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தனியாகவும் கொடுக்குறோம். வந்து பட் வந்து அவங்களுக்கு வந்து கடை வாடகை வந்து நாங்கள் பேர் பண்ண மாட்டோம். அவங்க தனியாக தான் வச்சுக்கணும். பட் அதுக்கான அமௌண்ட் வந்து டீலர்ஷிப் அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது பெண்களை வந்து தொழில் மேம்படணுங்கிறதுக்காக, பெண்கள் வீட்டில் இல்லாமல் வெளியே வரணுங்கிறதுக்காக இந்த ஆஃபர் வந்து. ஓகேங்க சார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆஃபரை ரிலீஸ் பண்ணுறீங்க நம்ம சேனல் மூலயமா. அதுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் சேனல் மூலயமா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய புதிய ஃபீடுமே நீங்கள் காமிச்சிருந்தீங்க. ப்ளஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன்லேயும் இதை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் டிஜிட்டல் மூலயமாவும் நிறைய வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வீடியோ போஸ்ட் பண்ணி இதை பற்றி விழிப்புணர்வு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபீடு வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க.
ஸோ அதுக்கு பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப இந்த ஃபீல்டில் வந்து அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துறோம் சார். அதேமாரி இல்லாமல் உங்கள் சேனல் வந்து கிட்டத்தட்ட 300K தொடப்போகுது. அதுக்கும் எங்களோட கம்பெனி சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் வளர்ந்து நீங்களும் இதேமாரி நிறைய வீடியோ பண்ணுங்கிறது எங்களோட ஆசை வந்து. கண்டிப்பாக சார். தேங்க்யூ.